ஒரு ஊர்ல ஒரு அழகான வீடு இருந்துதான். அந்த வீட்டுல அம்மா அப்பாக்கு 3 குழந்தைங்களாம். 2 அண்ணனுங்க, ஒரு தங்கச்சியா. அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லையா. அப்பா, எப்படி இருக்கிறீங்க? இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல தம்பி. என்ன, நீங்க வேலைக்கு போறது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால வேலைக்கு போக முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுற தம்பி. அவங்க 3 பேரும் தான் வேலைக்கு போவாங்களாம். எங்கன்னா பக்கத்துல இருக்கிற காட்டுல பழங்களை பறிச்சு பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் கொண்டு போய் விற்பாங்களாம். இங்க எந்த மரத்திலையும் பழங்களையே காணுமே. அதோ அங்க இருக்கிற மாதிரி தெரியுது அண்ணா, அங்க போய் பார்க்கலாம் வாங்க அண்ணா. பழங்கள் கிடைச்சாதான் ஊர்ல கொண்டு போய் விற்க முடியும். அப்போ அங்கேயே போகலாம் தம்பி. இந்த வழியா போகும்போது நல்ல பழங்களோட வாசனையா இருக்குது அண்ணா. 3 பேரும் அந்த வழியா போகும்போது எல்லா மரங்கள்லயும் நிறைய பழங்கள் இருந்துதான். 3 பேரும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்களாம். 3 பேரும் அவங்க கொண்டு வந்த பையில எல்லா பழங்களையும் பறிச்சு பறிச்சு போட்டாங்களாம். பறிச்ச பழங்களை எல்லாம் ஊருக்குள்ள விற்க போறாங்களாம். அம்மா, பழம் வாங்குறீங்களா? சுவையான பழம், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பழங்களை எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த மரங்கள்ல பழங்க அதிகமா இருந்தனால நமக்கு வியாபாரம் பரவாயில்ல. இந்த காசை அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க வீட்டு செலவுக்கும் அப்பாவோட மருத்துவத்துக்கும் வச்சுக்குவாங்க. 3 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்களாம். என்னம்மா இவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? அம்மா, இன்னைக்கு காட்டுல நிறைய பழங்கள் கிடைச்சதுமா. நீங்க இந்த காசை வீட்டு செலவுக்கும் அப்பாவோடைய மருத்துவத்துக்கும் வச்சுக்கோங்க அம்மா. நாளைக்கு அப்பாக்கு செக்கப்க்கு போகணும், நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீங்க 3 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க வாங்க. எல்லாரும் தூங்கி எழுந்து, அச்சச்சோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சமைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். தினமும் அந்த அம்மா சமைச்சிட்டு வீட்டுல இருக்க பிள்ளைங்க 3 பேரும் வேலைக்கு போவாங்களாம். அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போக பிள்ளைங்க 3 பேரும் வேலைக்கு போறாங்களாம். நேத்து பழங்களை பறிச்ச இடத்துக்கு போய் பழங்களை பறிக்கும் போது அப்பாக்கு உடம்பு சரியாயிட்டே வருது. அப்பா சீக்கிரம் குணமாயிட்டாருன்னா நம்ம 3 பேரும் வேலைக்கு போகாம ஸ்கூலுக்கு போகலாம். அம்மாவும் அப்பாவும் பழங்களை பறிச்சு விற்பாங்க. நாம 3 பேரும் ஸ்கூலுக்கு போகலாம். நாம இப்போ சீக்கிரம் பழங்களை பறிச்சு ஊருக்கு கொண்டு போய் வித்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஊருக்குள்ள பழங்களை விற்க போக, பழம் வாங்குறீங்களா? பழம், சுவையான பழம், வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க, வாங்கி வந்து சாப்பிட்டு பாருங்க. என்னப்பா தம்பி, பழம் எப்படி, எந்த ஊர் பழம்? காட்டுல பறிச்ச பழங்கள்யா, வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என் பொண்ணு ஊர்ல இருந்து வர, நல்ல பழமா குடி. ஐயா, எல்லா பழங்களுமே நல்ல பழங்க தாங்க, இந்தாங்க. எல்லா பழங்களையுமே விட்டாச்சு, அம்மா அப்பாவை போய் பார்க்கலாம்.
அம்மா, அப்பா வந்துட்டீங்களா? அம்மா, நாங்க பழங்களை எல்லாம் விட்டுட்டோம். சீக்கிரமா விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பாக்கு என்ன சொன்னாங்க? என்னம்மா அப்பாவை காணோம்? உங்க 2 பேர்த்த பாக்கறதுக்காக நாங்க சீக்கிரமா பழங்களை விட்டுட்டு ஓடி வந்தோம். ஆமாம்மா, ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வரோம். எங்க அப்பா ஒருவேளை ஆஸ்பத்திரியே விட்டுட்டு வந்துட்டீங்களோ? அப்பா கடைக்கு போயிருக்காரு. சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்க போயிருக்காரு. டாக்டர் அப்பாக்கு இப்ப உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. நீங்க வேலைக்கு போலாம், அடுத்த மாசத்துல இருந்து செக்கப்புக்கு வர வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமே நீங்க 3 பேரும் வேலைக்கு போக வேண்டியதில்ல. நானும் அப்பாவும் இனிமே பழங்களை பறிச்சு ஊருக்குள்ள விற்க போறோம். அப்ப நாங்க ஸ்கூலுக்கு போறோமா அம்மா? உங்க ஸ்கூலுக்கு போறோம் அம்மா. நானும் அப்பாவும் நீங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு போகணும்னு தான் நினைச்சோம். வேலைக்கு போறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குதல்ல, படிப்பு தான் ரொம்ப முக்கியம். படிச்சு வேலைக்கு போனாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். தம்பி, நீங்க 2 பேரும் நாளைக்கு பழங்களை பறிக்கிற இடத்த காணுங்க. தாத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு பழங்களை பறிச்சுட்டு ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துட்டு வீட்டுக்கு போனாங்களாம். அடுத்த நாள் அவங்க அம்மா அப்பா மட்டும் பழங்களை பறிச்சு ஊருக்குள்ள கொண்டு போய் விற்க போக பிள்ளைங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு போனாங்களாம். பைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.